வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ இது ஏஜே விலாக்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு போன வீடியோ பார்த்துருந்தா விளங்கியிருக்கு. அதாவது சபரகமுவ மாகாணத்தில் ரத்னபுர டிஸ்ட்ரிக்டில் தான் நிற்கிறேன். இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெனியாய் அந்த ரோட்டில் இந்த பின்னுக்கு வந்து ஒரு மலை ஒன்று விளங்குது அவங்களுக்கு. அந்த மலையில் வந்து 3 டவர் இருக்குது. ரூபவாகினி, அதே போல் டெலிகாம், அதே போல் ஐடிஎல். இந்த 3 டவரும் இருக்குது. இந்த மேலே இது அது மட்டும் இல்லை, 88 89 நடந்த கலவரங்களில் கொலை செய்யப்பட்டு அடக்கின இடமும் அங்கே மேலே தான் இருக்குது. அதுக்கு தான் போகிறோம். மேலே கேம்பிங் சைடும் ஒன்று இருக்குது. இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது. இங்கேருந்து பார்க்கக்குள்ளே ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது கிட்ட போய்த்து இந்த போகிற வேலை போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அது கிட்ட போய்த்து பார்ப்போம். அப்படின்னா வாங்க போய்த்து பார்ப்போம். அந்த ஐடிஎன், ரூபவாகினி, அதே போல் டெலிகாம் இருக்கிற அந்த டவருக்கு போய்த்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இங்கேருந்து பார்க்கக்குள்ள பாருங்கள், தூரத்தில் விளங்குற அந்த 3 டவருக்கு தான் போகிறோம். இப்போ நாங்கள் மெயின் ரோட்டில் இருக்கிறோம். இதுக்கு வந்து சுற்றி போகணும். சுற்றி போய்த்து பார்ப்போம். அதே போல் இப்போவே பனியால் மூடப்பட்டு காணப்படுது பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் போகிறோம். போய்த்து பார்ப்போம் அந்த அழகான இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் ஒன்று தாரேன். 88 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கலவரங்கள் நடந்துச்சு தானே. அந்த கலவரத்தில் எபிலிபிட்டிய மகாவித்யாலயத்தில் சேர்ந்த 8 பாடசாலை மாணவர்களை வந்து கொன்று குவித்து அந்த இடத்துல தான் நடக்கம் செய்தாங்க. அந்த மலைக்கு தான் போகிறோம். அதையும் பற்றி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அது யார் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல இயலாத நிலைமை. ஆனால் அதை பற்றி உங்களுக்கு யாருக்காலும் தெரிஞ்சிருந்தா, பெரியவங்க இருந்தால் கேட்டு பாருங்கள். ரோடு வந்து ரோடம் போகணும். அவர் வந்து இப்போ மலை உச்சியில் தானே அழைப்பாங்க. இருக்கும்போது பூவெல்லாம் சட்டப்படி வச்சுருப்பாங்க. ரோட்டு கலர் பூ சைக்கிள். கிட்டே வந்துட்டோம். மீனுக்கு விளங்குறது அந்த டவர். இது ஜிக்ஸாக் வடிவில் வந்து போகணும். அந்த இடத்துல மாடு பாருங்கள், மேலே அப்படியே ஓடி கொண்டிருக்குது. காற்று இதமாக அடித்து கொண்டிருக்குது. வேறு லெவல் சட்டப்படியாக இருக்குது பாருங்கள். அண்ணா வந்து தந்துட்டு போகிறார் ஜேம் பேரை. சட்டப்படி இடம் ஒன்று தான் இது. லெவலாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி இது சரியாக எப்படி இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்ஸ்ன்னு வந்துக்கிறீங்களா மாத்தலையில் அதே இடம் மாதிரி. நான் அந்த டவருக்கு நாங்கள் நடந்து போகணும். இங்கே வந்து பைக்கில் போக மாதிரி இன்னும் சுற்றி வியூ பாயிண்ட் வந்து இருக்குது போல்.
ஓகே, நாங்கள் வந்து இப்போ பெர்மிஷன் ஒன்று வாங்கிட்டு அப்படி மேலே போகிறோம். மேலே போய் பார்க்குறோம் போயிடுமான்னு சொல்லி. ஓகே, டவர்ட உயரமான இடத்துக்கு வந்திக்கிறோம். இதுக்கு மேலே உயரம் போகிறதுக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு கல் 2-3 நிற்குது. இதுக்கு மேலே ஏறலும். இது பின்னுக்கு வழங்குற 2 டவரில் ஒரு டவர் வந்து ITN, ஒரு டவர் வந்து ரூபவாயினியோட டவர். அந்த சைடில் இருக்கிற டவர் வந்து டெலிகாம்ட டவர். ரொம்ப உயரமான இடம் உண்டு. கடல் மட்டத்தில் இருந்து 1461 அடி உயரம் கொண்டது தான் இந்த 2 டவரும். சூரியகந்தல, அதாவது சபரகமுவ மாவட்டத்தில் சபரகமுவ மாகாணத்தில் ரத்னபுர மாவட்டத்தில் சூரியகந்தன் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த டவர் ரொம்பவே பிரசித்தி பெற்றமான ஒரு இடம் ஒன்று தான். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுற்றுமுற்றி இருக்கிற அந்த இடங்கள் இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த இடங்கள் மலைகளுக்கு மேலே காணப்படுறதால தான் இந்த இடம் வந்து பிரசித்தி பெற்று காணப்படுது. மிக முக்கியமான விடயம் உண்டு. இதே மாதிரி வியூ பாயிண்ட் உண்டு. மாத்தலையில் ரிவர்ஸ்டன்னும் இதே மாதிரி தான் இருக்குது. வேறு ஒரு மாற்றமும் இல்லை. அங்கேயும் மிக்கிற அதே வியூ தான் இங்கேயும் மிக்குது. ஒரு அழகான இடம் உண்டு, வந்து பாருங்கள். அதே போல் நான் சொன்ன அந்த கலவரத்தில் 88-89 நடந்த கலவரத்தில் உயிரிழந்த அந்த 8 பாடசாலை மாணவர்கள் அடக்கி நடந்தான் இந்த டவருக்கு சைடில் இருக்குது. அக்னியை போய் காட்டுறேன். இந்த இடத்த அந்த 3வது டவர் டெலிகாம் டவர், அதுவும் ஒரு மலை உச்சியில் தான் காணப்படுது. அப்படியே இந்த சைடு எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வியூவை பாருங்கள். மலை தொடர்கள் காணப்படுது. தூரத்தில் விளங்குற மலை தொடர்கள் அனைத்துமே இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு லெவல். அதே போல் இந்த துண்டெல்லாம் வந்து பள்ளத்தாக்கு, சரியா? இங்கனைக்கு ஒரு ஆரண்யன்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த விஹாரை ஒன்று இருக்குது. அங்கனைக்கு வந்து 360 வியூவில் ஒரு வியூ ஒன்று மிக்குது. அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது இங்கே வந்து நாங்கள் வந்த வியூ இந்த ரோட்டில் இந்த இடத்துல தான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்து தான் நான் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இந்த ரோட்லேருந்து அப்படியே வந்து தான் இங்கே வந்திக்கிறோம். சுமார் கடல் மட்டத்திலிருந்து 1461 மீட்டர் உயரம் உள்ளது தான் இந்த சூரியகாந்தில் காணப்படக்கூடிய இந்த டவர்கள். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்குள்ள தாவரங்களை பாருங்க, இதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்னு சொல்லி. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. அதே போல் இதுகளெல்லாம் குட்டி குட்டி தாவரங்கள் தான். இன்னைக்கு இவ்வாறு குட்டி தாவரங்கள் வருதுன்னு சொன்னால் காற்று இருக்குது தானே. காற்று பலமாக அடிக்கிறதால தான் இந்த மரங்கள் வந்து உயரமாக வளர்றது இல்லை. எல்லாம் கட்டையாகவே வரும். இப்போ இது வந்து நீங்கள் ஹோட்டன் பிளேஸ் அதே போல் ரிவர்ஸ்டன் சைடெல்லாம் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காணக்கூடிய மாதிரிக்கும் தாவரங்கள் வந்து உயரமாக வளராது, கட்டையாக தான் வளரும். அந்த வகையில் இதுவும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அது ஒரு தனித்துவமான ஒரு பண்பை கொண்ட இடம் உண்டு. ஓகே, இந்த டவருக்கு வரவங்க கேம்பிங் பண்ணது மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி கேட்குறதுக்கு ஒரு ரீசன் தான், உங்களுக்கு இது மாதிரி இடங்கள்ல, அதாவது இப்படி போகிற ஒவ்வொரு பெண்ட்லேயும் இப்படி வர ஒரு பெண்ட்டில் இப்படி இடங்கள் இருக்குது. இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு கேம்பிங் பண்ண இயலுமா. இதே மாதிரி ஒரு 7-8 இடம் இருக்குது. அப்படி இப்படி சைடுக்கும் போகலும் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல எல்லாம் கேம்பிங் பண்ணி நிறைய ஃபயர் இதெல்லாம் போட்டு குப்பைகளையும் போட்டு பியர் போத்தலையும் போட்டு எல்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி ஒரு எட்ஜ் ஒன்று இருக்குது. வா, எட்ஜில் இருந்து பார்க்கல நாங்கள் வந்த ரோடு அப்படியே விளங்குது.
நான் வந்து இன்ட்ரூவில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் 88-89 காலப்பகுதியில் நடந்த கலவரத்தில் பாடசாலை மாணவர்கள் 8 பேரை இந்த இடத்துல கொன்று இந்த இடத்துல தான் புதைத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் தானே. அது இந்த இடம் தான் பாருங்கள் எப்படி காடாக காணப்பட்டதுன்னு சொல்லி. 88-89 காலப்பகுதியில் அப்போ இந்த இடம் எவ்வாறு காணப்பட்டிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அது என்ன காரணம் சொல்லலாம். சொன்னால் புறவுக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் புறவு இல்லை, இப்போவே பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால் அது என்ன காரணம் சொல்லலாம். அது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க வயதானவங்க பாட்டன் பாட்டிகள்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்கள். இந்த கதை தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் அவங்க சொல்லுவாங்க என்ன காரணம்னு சொல்லி. ஒரு அசம்பாவிதம் என்ன சொல்கிறது, அது இப்போ சுமார் ஒரு 34-35 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். அதுக்குரிய இடம் தான் இது. இப்போவே காடாக காணப்படுது. நீங்கள் வந்தால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போங்க. இது பிற்காலத்தில் வந்து சடலங்களை வந்து தோண்டி எடுத்தாங்களோ சரியாக நியூஸ் தெரியாது. ஏன்னா இப்போ 34 வருடங்களுக்கு முன்பு நான் பிறந்து இப்போ எனக்கே 30 வயசு ஆகுது. 4 வருடங்களுக்கு முன்பு நான் பிறக்கிறதுக்கு 4 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த சம்பவம் தான். அதான் இந்த இடம். ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு அவங்க பைக்லேயே வரலாம். ஆனால் கொஞ்சம் வார இடம் வந்து கொஞ்சம் மோசம், பாதை வந்து மோசம். ஆனால் ரொம்ப அழகான வியூ இந்த இடத்துல. ஆனால் இன்றைக்கி பனிமூட்டம் கொஞ்சம் இல்லாமிக்குது, அதனால் கொஞ்சம் அந்த வியூ இல்லாமிக்குது. ஆனால் சுற்றி வர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்துட்டு வரோம் கரெக்டாக மீனுக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு வங்கு தாயை பார்க்கலாம், 10 வளைவுகளை பார்க்கலாம், அதே போல் இந்த இடத்தையும் பார்க்கலாம். இன்னொரு இடமும் மிக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி. இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். அதில் விடைபெற்றுக் கொள்வது அர்ஷத் ஜலீல். பாய் பாடிஸ் பாய்.